ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்கிரிப்ட் மூலிமா ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸ் வந்து எப்படி வந்து செட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோலேருந்து பார்க்க போகிறோம். இந்த கமெண்ட் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஜஸ்ட் நீங்கள் காப்பி பண்ணி இந்த மாதிரி நோட் பேடில் வந்து போட்டுக்கோங்க. இதில் வந்து ஒரு ரெண்டே விஷயம் தான் நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க. ஒன்று வந்து உங்களுடைய ஈத்தர்நெட்டோட நேம் கொடுக்க போகிறீங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு உங்கள் நெட்வொர்க்கில் இருக்கிற ஏதோ ஒரு ஐபி அட்ரஸ் வந்து இதில் போட போகிறீங்க. அவ்வளோதான், ரெண்டே விஷயந்தான். இன்னும் கிளியராக சொல்லணும்னா இதுதான் அது. இதில் வந்துட்டு இந்த ஸ்கிரிப்டை ஜஸ்ட்டு நீங்கள் காப்பி பண்ணி நோட் பேடில் போட்டுட்டு இங்கே லோக்கல் ஏரியா கனெக்ஷனுங்கிறது இப்போ நான் சொல்கிறேன். உங்கள் ஈத்தர்நெட்டோட நேம் வந்து இங்கே 3 வரிசையாக கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு உங்களோட ஐபி அட்ரஸ், அதாவது மேலே இருக்கிறது ஃபஸ்ட் இருக்கிறது ஐபி அட்ரஸ், ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து சப்நெட் மாஸ்க், நெக்ஸ்ட்டு வந்துட்டு கேட்வே. 3 வந்துட்டு ஜஸ்ட் நீங்கள் ஐபி அட்ரஸ் போகிறீங்க, ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறீங்க, நெக்ஸ்ட்டு வந்துட்டு சப்நெட் மாஸ்க் கொடுக்குறீங்க, நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு கேட்வே அட்ரஸ் கொடுக்குறீங்க. நெக்ஸ்ட்டு வந்து டிஎன்எஸ் ப்ரிஃபர்டு ஆல்டர்னேட்டிவ், அதே மாதிரி தான் இங்கே 88 கொடுக்குறீங்க. நெக்ஸ்ட் வந்து 8.8.44 கொடுக்க போகிறீங்க. இதை நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ வந்துட்டு கிளியராக சொல்கிறேன். உங்கள் நெட்வொர்க் இருக்குல்ல, ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வந்துடும். இதில் வந்துட்டு சேஞ்ச் அடாப்டர் செட்டிங்ஸில் இந்த ஈத்தர்நெட் இருக்கு இல்லை, இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரீநேம் கொடுத்துட்டு இப்போ இதை காப்பி பண்ணிடுங்க. காப்பி பண்ணிவிட்டு இந்த லோக்கல் ஏரியா கனெக்ஷன் இருக்கு இல்லை, இதை வந்துட்டு டெலிட் கொடுத்துட்டு இங்கே வந்து பேஸ்ட்டு கொடுத்துரும். அவ்வளோதான். அதே மாதிரி இந்த லோக்கல் ஏரியா கனெக்ஷன் எடுத்துகிட்டு இங்கே வந்து பேஸ்ட்டு கொடுத்துரும். அதே மாதிரி தான் இங்கேயும் எடுத்துகிட்டு பேஸ்ட்டு கொடுத்துரும். அவ்வளோதான். இந்த நேம் உங்கள் ஈத்தர்நெட்டில் என்ன நேம் இருக்கோ ஜஸ்ட்டு இதை இந்த அப்பாஸ்ட் 2 குறி இருக்குல்ல, அது சென்டரில் மட்டும் நேம் கொடுக்க போகிறீங்க. உங்களோட ஐபி அட்ரஸ் வந்து கொடுத்துட்டு ஸ்பேஸ் கொடுத்து இந்த மாதிரி கொடுத்துறீங்க. அவ்வளோதான். இப்போ வந்துட்டு நான் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வரேன். ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு ஐபி வெர்ஷன் 4 செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸில் நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். இதில் வந்து நான் என்ன ஐபி அட்ரஸ் கொடுத்துருக்கேன்னா 86 வந்து இங்கே வந்து எனக்கு வந்து சேஞ்ச் ஆகணும். ஆனால் இங்கே வந்து எங்கிட்ட வந்து 85 நான் வந்து கொடுத்துருக்கேன். இங்கே வந்து 85 இருக்கிறது இங்கே எனக்கு வரணும். அவ்வளோதான். இப்போ இதை நான் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இதையும் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ இந்த ஸ்கிரிப்டை வந்து நான் வந்து பண்ணுறேன். இப்போ ஃபைலில் போயிட்டு சேவஸ் கொடுத்துட்டு ஏதோ ஒரு நேம் கொடுத்துருங்க. நான் வந்து ஐபின்னு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு .bat பேட்னு கொடுத்துட்டு டெஸ்க்டாப்பில் சேவ் கொடுத்துட்றேன். இப்போ இங்கே வந்துருச்சு. இப்போ வந்துட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுக்குறேன். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஈத்தர்நெட்டில் போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸில் சேஞ்ச் அடாப்டர் செட்டிங்ஸில் ப்ராப்பர்ட்டிஸில் ஐபி வெர்ஷன் 4ல் இப்போ பாருங்கள் 86 இருந்தது, இப்போ 85 ஆயிடுச்சு. இல்லை நீங்கள் வந்து மேனுவல் ஐபி அட்ரஸ் போட்டிருக்கீங்க, அதுக்கு பதிலாக ஆட்டோமேட்டிக்கில் வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஆட்டோமேட்டிக்கில் வச்சிடுறேன். ஆட்டோமேட்டிக்கில் வச்சுட்டு க்ளோஸ் கொடுத்துட்றேன். இப்போ வந்து இந்த ஸ்கிரிப்ட் வந்து எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இதை நான் வந்து மறுபடியும் நான் வந்து ரன்னர்ஸ் கொடுத்துட்டு அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுக்குறேன். அவ்வளோதான். இப்போ வந்துட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸில் ஐபி வெர்ஷன் 4ல் இப்போ பாருங்கள் 85 ஆயிடுச்சு. நம்ம ஸ்கிரிப்டில் என்ன கொடுக்குறோமோ அது அப்படியே வந்துட்டு ஒரே கிளிக்கில் வந்து சேஞ்ச் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தட் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான், 2 ஸ்டெப்பு தான்.